வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். தலைப்பு: இருளை நீக்கி இன்பமாகு. குருவை தொழுதே அருட்பணி தொடங்கு. அருளை பெற்றே அவத்தில் நில்லு. இருளை நீக்கி இன்பத்தில் நீந்து. பொருளை சேர்த்தே புகலிடமாகு. தெளிந்த அறிவே திவ்ய சேத்திரம். பணிவாய் பண்பாய் பதமாய் பழகிடு. கனிவாய் துணிவாய் கன்மத்தை நீக்கிடு. கனிவாய் துணிவாய் கன்மத்தை நீக்கிடு. காந்தத்தை கூட்டியே கடவுளை நாடிடு. கருப்பொருள் நிறைபொருள் உன்னுளே காண். கருப்பொருள் நிறைபொருள் உன்னுளே காண். கர்த்தரும் புத்தரும் கடவுளின் தூதர். நபியும் வள்ளலும் நற்கதியாளர். நாமும் இணைவோம் நலம் பல கூடும். வாழ்க வளமுடன். குருவை தொழுது அருட்தொண்டில் நாம் இணைவோம். அவ்வாறு இணைந்த போது அவத்தில் நில்லு. அவர்கள் எவ்வாறு அந்த அருட்பணியை மக்களுக்கு கொண்டு சேர்த்தார்களோ அதே நிலையில் நாம் நிற்க வேண்டும். அவ்வாறு நின்று அந்த அருட்பணியை நாம் தொடங்கும்போது நம்முள் இருக்கக்கூடிய இருள் என்று சொல்லக்கூடிய பதிவுகள் நீங்கும், தூய்மை கிடைக்கும். இருளை நீக்கி இன்பத்தில் நீந்து என்று வந்திருக்கிறது. பொருளை சேர்த்து புகலிடமாகு. மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்முள் சேர்க்க அது நமக்கு நற்கதியாக இருக்கக்கூடிய புகலிடத்தை நமக்கு அளிக்கும். தெளிந்த அறிவே திவ்ய சேத்திரம். இந்த அறிவு நமக்கு உள்ளே வந்துவிட்டால் இந்த சிற்றறிவு பேரறிவாக மாறும், மெய்ப்பொருள் உணர் அறிவாக மாறும் என்பதை நமக்கு புலப்படுத்துகிறது. அவ்வாறு வந்தபோது நாம் பணிவாய் பண்பாய் பதமாய் பழகுவர்களாக நம்மை மாற்றிவிடும். அவ்வாறு மாற்றிய போது நாம் கனிவாய் துணிவாய் கன்மத்தை நீக்கி, நம்முள் கனிவு இருக்கும், அதே சமயம் தவமேற்று அந்த கன்ம வினைகளை நீக்கி நம்மை தூய்மை செய்து கொள்ளும் துணிவு வந்துவிடும். இவ்வாறு வந்தபோது காந்தம் வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாற்றம் பெற்று அந்த கரைந்த இறைவன் நம்முள் அளப்பரியதாக கூடும்போது நமக்கு அந்த கருப்பொருள் என்று சொல்லக்கூடிய இறைப்பொருள் நிறைபொருளாக நம்முள் உணர்வாற்றமாக உணர்வதாக அது வரும். அவ்வாறு வரும்போது கர்த்தரும் புத்தரும் கடவுளின் தூதர் இவ்வாறு அவர்கள் ஏற்றபோதுதான் உலக மக்களை உய்வு பெறச் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் கடவுளின் தூதர்களாக வந்தார்கள். அவ்வாறு வந்து நற்கதி அடைந்தவர்கள் நபிகள், வள்ளல் ராமலிங்கடிகள். இதுபோன்று ஆன்மீகத்தை உணர்வாக உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் எத்தனித்து அந்த நிலையை நாமும் இணைவோம் நலம் பல கூடும். உலகத்தை அமைதி செய்ய வந்த நமது குரு வேதாத்திரி அவர்கள் இவ்வாறு அனைவரும் வந்திருக்கக்கூடிய அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். அவர்கள் உலக மக்களை உய்வு பெறச் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். உலகையே உய்வு பெறச் செய்வேன், உலக அமைதியை ஏற்படுத்துவேன் என்று
நமது குரு நினைத்த, எண்ணிய, சொன்ன, அந்த செயலாக்கம் செய்த இவை அனைத்திற்கும் வரக்கூடிய அந்த விளைவு உலக அமைதி வரவேண்டும் என்பதாக நம்முள் குரு பணியை, குருவை தொழுது நான் தொடங்குவேன் என்று யாரெல்லாம் எத்தனிக்கிறார்களோ அவர்களுக்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று குரு கூறியிருக்கிறார். கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து நீக்கிக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். ஆக வினை நீக்கி நம்மை தூய்மையாக்கி அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதாக நாம் மாற வேண்டும். அவ்வாறு மாற முதலில் கற்றுக்கொள்வோம், கடைபிடிப்போம், கற்பிப்போம் என்பதாக நம்மை மாற்றுவதுதான் சிறப்பு என்று கூறியிருக்கக்கூடிய குருவை பற்றி கொண்டு அருட்தொண்டு செய்து நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னாலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க.